ஏடி என்னையும் அசிங்கப்படுத்திட்டல, உன் பாப்பைய முட்டலடி, உன் ஒட்டு உறவு எல்லாத்தையும் இருக்காண்டி. இவளுக்கு நீ வக்காலத்தா? டே அன்பரசு, ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதவர், எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கொடாதவன் கூப்பிடும் போது ஒத்தையா தனியா அனாதையா வந்து நிப்பாயில. இந்த வருஷம் நீ ஒத்தையா வரமாட்ட. இந்த வருஷத்தோட உன் வம்சமே அழிஞ்சதுடா. நஞ்சுண்டா மாவோசி வம்சத்தை சேர்ந்த இந்த மருதமுத்து இந்த அன்பரச அழிக்கிறேன்டா. பாக்கலாம், இவளே என் பொண்டாட்டியாக்கி என் வம்சத்தை வளர்த்து காட்டுறேன்டா. என்னடா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பொண்ணா இருந்திருக்கா? இவளை போய் நல்லவன் நான் நினைச்சிட்டேனே. என்னடா ஆச்சு உனக்கு? சில இடத்துல பேசாம இருந்தா மரியாதை, சில இடத்துல பேசினாதாமா மரியாதை. அட போடா, யாரையாவது பழி வாங்காம விட்டா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. வா, நேர்ல போய் மன்னிப்பு கேட்கலாம். வா. என் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அது இல்லப்பா, கெட்டவனை தொட்டா தொட்டவனு கெட்டான்னு ஆயி போயிரும். வா அரசு. பயம்தாமா நம்ம எல்லாரையும் பயப்பட வைக்குது. நம்ம பயத்தை வச்சுதான் அவங்க நம்மள பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் இப்ப போனா அவங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் போயிருமா? இனி நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. யாரையும் வெறுக்காம இருக்கிறது தெய்வத்தன்மை, மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தாப்பா மனுஷத்தன்மை. நாம மனுஷங்க தானே. இப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. என்னெல்லாம் நடக்க போகுதோ இந்த நாடுகாத்த அழுகுதான் தெரியும். சும்மா நோய் நோயின்னுக்கிட்டு கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? என்ன தைரியம் வீடேறி வருவேன்? எங்க உட்காலத்துக்கு வந்தீங்களா? வேண்டாம், சொல்றதை கேளு மருதா. நீ கோச்சுக்காதங்கற, மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான். இப்ப யோசிச்சு மன்னிப்பு கேட்கணும். அவனே ஓடி வர. நான் கருவறுக்காம விட மாட்டான்டா. அந்த சம்பவத்தை மறந்துடலாமே. அடிச்சவன் மறந்துடலாம், அடிய வாங்கணுவன் மறக்க முடியாதுல. டேய் மன்னிப்பு கேடுறா. மன்னிச்சிருங்க. நீ வா. ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அவன் இந்த ஊருக்குள்ளே கால வைக்க கூடாது. நாம தான் கூட சம்மந்தம் வச்சுக்கிறது இல்லையா? நீ எதுக்கு அங்க போன? உருப்படியான மாண்டாதான் உள்ளூர்லயே நல்ல வேலை போவோமே. உள்ளூர்லயே பொண்ணு கிடைக்கும்பா, கூட்டிகிட்டு போங்கிறேன். அவ்வளவு நான் என்ன பண்றேன் பார். அட என்ன கொஞ்சம் பொறுமையாரு. பயந்து போச்சு சொல்றியா? வெக்கமா இருக்குப்பா. 2 பேரும் சாணியை குடிச்சிருக்கோம். கொத்த விட கொலை நக்க விட நாய் சும்மா இருக்காது. அவனை கொத்த விட்டீங்க, அவனை இனி ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் ரவுடி ரத்தம், அதுக்கு எவ்வளவு வீரியம் எனக்கு தான் தெரியும். நம்ம குறி புலிவாத நக்காரி. இப்படி ஒரு பொண்ணை பேசி வச்சிருக்கீங்க, என்கிட்ட கூட சொல்லல. நம்ம ஊர்ல தான் யாரும் அங்க பொண்ணு எடுக்கிறது இல்லையே. எனக்கு தான் ஊருக்குள்ள எல்லாரும் பொண்ணு தர யோசிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் போனேன். தப்பா? யாருடா சொன்னா உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு? நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். என்கிட்டயே வந்து வாத்தாக்காரி போட்டா நகரி வீட்டுல பொண்ணு கேளு, வழுக்க நாட்டி வீட்டுல பொண்ணு கேளுன்னு சொன்னா எதுக்குடா அவங்க பொண்ணு கொண்டு வந்து உனக்கு கட்டணும்? தங்க மாதிரி மாப்பிள்ளை விட்டுப்புட்டு நான் எங்க மாப்பிள்ளை தேடி போவேன்? ஊருக்குள்ள சொன்னா உன்னை கொத்திட்டு போக நான் நீ நிக்கிறான். பொண்ணு சின்ன பொண்ணு, 2 வருஷம் போகட்டுமே நினைச்சேன். உங்க ஒப்பனுக்கு உங்க அம்மாவை கட்டவே மாட்டேன்னு ஒத்த கால நின்ன. இன்னைக்கு அதுகிட்டே வந்து உன் மகனுக்கு என் மகளை எடுத்துக்கோன்னு சொல்ல என் தன்மானம் தடுத்துருச்சு. சரி, நாளாகட்டுமே நினைச்சா நீ என்னடா? சரி இது விடு. நீ அந்த ஊரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தா உன்னை வாழ விட்டுருவான் அந்த சீனிக்கண்ணு. ஆமாப்பா, இனி நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது. நமக்கு அந்த பொண்ணு வேண்டாப்பா. நான் ஏமா வாழணும்? சுடுகாடு குடியில போய் படுத்துக்கிட்டா ரொம்ப பத்திரமா இருப்ப. போய் படுத்துக்கவா? காலையை கூட்டு வந்து காய் அடிச்சு கூட்டு வர மாதிரி கூட்டு வரீங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்க? எத்தனை நாளைக்கு நான் தியாகியாவே இருக்கிறது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவதான் வேணும். நீ தானே சத்தியம் பண்ணி கொடுத்த. ஆமா, எதுக்கு அடிக்கடி எங்க ஊர சுத்துற? ஒரு கவர்மெண்ட் கிராமத்துக்குள்ள வந்து போறது சகசம் தானே. கவர்மெண்டா? அப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறவன் கவர்மெண்ட் தானே. ஓ அப்படியா? நீ அதிகாரம் நிரூபி உன்னை விட்டுறோம். அப்படி நிரூபிச்சா 4-5 பேர்த்த கூட்டி விடுறீங்களா? இல்லங்க,
குடும்ப கட்டுப்பாடு பண்ண கூட்டியா இருந்து விடலான்னு கேட்டேன். தப்பாவே நினைங்க. முதல்ல சொல்றா. இங்க எங்க சிக்னல் கிடைக்கும்? சருத்த மேல ஏறா. இத புடி. ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது சிறங்கு பைய கையில பிடிச்சிட்டு இருங்க. அதையா இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நல்ல வேலை நீங்களே போன் பண்ணீங்க. நானும் உங்களுக்கு போன் பண்ணதாங்க இருந்தேன். வர வழியில 2 கிலோ தக்காளி 3 கிலோ வெங்காயம் வாங்கிக்கோங்க. ஏன்டா கத்துற? கரும சண்டாலம் நல்லா தின்னு விட்டு வெண்ணெத்தி பாம்பு மாதிரி விரைச்சு கிடக்குறாங்க போலயே. சாருத்த ஏப்பு அவசரத்துக்கு 108 தானே இருக்கிருவாங்களோ. ஹலோ ஆம்புலன்ஸா? புலிவதனத்துல ஒரு ஈனப்பிறவி ஆப்படிச்சு அடிபட்டு போய் கிடக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. ஓவர். நான் சொன்னது சரிதானே? எனக்குடா சருத்த. நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுதுப்பா. அந்த நாடு காத்தவ அன்னைக்கு சாக போனவள சாக விட்டுருந்த. ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏண்டி தாயே எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? நீ அந்த பொண்ணைய கட்டிக்கணும்னா கட்டிக்கப்பா. ஆனா ஒரு விஷயம்ப்பா, நம்ம ஊர்ல வெளியே யாரும் பொண்ணு கொடுக்கறதும் இல்ல எடுக்கறதும் இல்ல. ஏன் தெரியுமா? உங்க அப்பா ஒரு ரவுடி. நீ ரவுடி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் உன்னை வளர்த்தேன். மத்ததெல்லாம் எதுவும் உனக்கு தெரியாது. நானும் சொல்லல, யாரையும் சொல்லவும் விடல. நீ எப்படி பிறந்தாயின்னு தெரியுமா? முதல்ல இந்த வம்சத்துக்கு நீ யார் தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா நின்ன கோலம் தெரியுமா? மஞ்சோட்ல மாட்ட பிடிச்சா நெத்தி போறீங்களா? ஓ அதானா? இங்கே விளையாடலாமே. சிலம்பாட்டம் விளையாண்டா வாதம் பித்தம் கபம் நோயெல்லாம் போயிருமா. விளையாடலாமா? ஆனா சிலம்பத்துல 18 வகையா இருக்கு. எந்த வகையா விளையாடலாம்? சூடு, தெக்கன் சுவடு, வடக்கன் சுவடு, பொன்னு சுவடு, தேங்காய் சுவடு, ஒத்தை சுவடு, குதிரை சுவடு, கருப்பட்டி சுவடு, முக்கோள சுவடு, வட்டச்சுவடு, மிச்சை சுவடு, சச்சை சுவடு, சக்கரை கிண்டி, கிழவி வரிசை, கதம்ப வரிசை, கருநாடக வரிசை, சித்திர சிலம்பம், விளையாட்டு. நிலுவிடா நிலுவிடா ஓடு காலி பயிலுவிடா. பொண்ணு
குதிரை வண்டி பந்தயம், மாட்டு வண்டி பந்தயம் எங்க நடந்தாலும் அங்க பணம் கட்ட போயிடுவாங்க. சூதாட்டம்னா அம்புட்டு பிடிக்கும். உன் சித்தப்பன் வயிற நல்ல சாரதி. எந்த போட்டியா இருந்தாலும் உன் சித்தப்பன் தான் ஜெயிப்பாப்ல. அவரை வச்சுதான் உங்க அப்பா பணம் கட்டுவாரு. சீனிக்கண்ணுக்கும் உங்க அப்பா இருக்கும் இங்கதான் போட்டியே வரும். எங்க மஞ்சு விரட்டு நடக்குதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. உங்க அப்பா ரொம்ப மோசமான சண்டை பிரியன். அதுல மூத்த தம்பி மாணிக்கும் ஸ்ராவையில மாடு முட்டி கொடை வெளியே வந்து அங்கனையே செத்து போயிட்டாப்ல. வெறுப்பா சாப்பிடுறதே ஒரு சுகம்தான். நீ எத்தனை பால் குடிச்ச? 2. நான் 4. அவருக்கு குடிக்கிறதுல அவ்வளவு ஆர்வம். குடிக்கிறதுல கூட தான் தான் அதிகமா குடிக்கணும், குடிச்சு மத்தவங்களை தோக்கடிக்கணும்னு நினைப்பாப்ல. எல்லாத்துலயும் அவர் தான் முத ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுவாப்ல. அவருக்கு சாப்பாட்டுல எப்பவும் கவிச்சி இருக்கணும், அதுவும் காரஞ்சாரமா இருக்கணும். உடம்புல ஈரம், ஈரக்கல்ல ஈரம், ஆகாரத்துல காரம். அப்படி இருந்தால்தான் அவன் ஆம்பல் சிங்கண்டா. இத நான் வழிமொழிறேன். ஆயா பர்மாக்கார எப்ப வந்த? வணக்கங்க. என்ன இங்கிட்டு? பணம் சம்பாதிக்கிறேன்னு பர்மாவிலேயே குடும்பத்தோட கிடந்துட்டேன். இங்க உள்ள நிலம் கேணி எல்லாத்தையும் எங்க ஊருக்காரன் ஒருத்தங்கிட்ட வாரத்துக்கு விட்டுருந்தேன். வருஷ லாபத்துல எதுவும் இது வரைக்கும் கொடுத்தது இல்லைங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு நிலம் சீரோட இருந்தாலே போதும்னு விட்டுட்டேன். இப்போ வந்து கேட்டா ஓடி போயிரு உதப்போம்னு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அடிக்க வராங்க. என் மண்ணு எனக்கு வேணுங்க, உங்களால் தான் முடியும். இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? இல்ல இப்ப நிலைமை சரியில்லை, வேணாம், நாளைக்கு பாக்கலாம். நாளைக்குன்னா அது முடியாதுன்னு அர்த்தம்டா. அப்ப இனியே என்ன பண்ண போற? காளா சிங்கம் பிடாரிக்காரன்னா பெரிய கொம்பா? 10 வருஷமா கட்டி கத்து நாங்க விவசாயம் போட்டு வச்சிருப்போம். அவர் வந்து கேட்ட உடனே நாங்க விட்டுணுமா? இதெல்லாம் இன்னைக்கு சோலையா இருக்குன்னா நான் என் பொண்டாட்டி புள்ள மாடுகளோட வேர்வை. ஒண்ணு கடிச்சா உரம் வெளியே போயிரும்னு செய்யல அடிச்சு எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருக்கோம். போங்க பொத்திக்கிட்டு. ஏய், நான் இல்லன்னு சொல்ல. அதான் 5 ஏக்கரை அவங்களே ஒதுக்கி விடுறோம்னு சொல்றாங்கல்ல. 30 ஏக்கரை ஒண்ணு எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லாட்டி கை தனியா கால தனியா ராட்டி விடுவேன். ராட்டி முதல்ல இந்த புள்ள புடுங்கி பாரு.